நீங்க DaVinci Resolveல அட்ஜஸ்ட்மென்ட் லேயர கிளிக் பண்ணி டிராக் பண்ணி தான் யூஸ் பண்றீங்களா? ஆனா நான் அப்படி இல்ல. Alt A பிரஸ் பண்ணா அட்ஜஸ்ட்மென்ட் கிளிப் ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆயிடும். Alt F பிரஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ஃபியூஷன் காம்போசிஷன் ஆட் ஆயிடும். Alt S பிரஸ் பண்ணா டிராப் ஷேடோ வந்து ஆட் ஆயிடும். சூப்பரா இருக்குல்ல? இதோட பேர் தான் கஸ்டம் மேக்ரோ கீஸ். இப்போ வாங்க இதை எப்படி செட் பண்றதுன்னு பார்ப்போம். ஒரு முக்கியமான விஷயம், இது வந்து டிஃபால்ட்டா DaVinci Resolveல கிடையாது. அதுக்காக நம்ம ஒரு தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ண போறோம். அது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். அந்த சாஃப்ட்வேரோட பெயர் என்னன்னா ஹாட்டோ ஹாட்கி. அதுக்கான லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் பயோலையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்க. அப்புறம் அந்த சாஃப்ட்வேரை நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா டெஸ்க்டாப்ல எங்கேயும் இருக்காது. நீங்க ஏதாவது ஒரு இடத்துல ஃபோல்டர்லயும் சரி டெஸ்க்டாப்லயும் சரி ரைட் கிளிக் பண்ணி நியூ செலக்ட் பண்ணி ஹாட்டோ ஹாட்கி ஸ்கிரிப்ட் அப்படின்னு இருக்கும் பாருங்க, அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு புது ஃபைல் வந்து கிரியேட் ஆகும். அந்த ஃபைலை வந்து ரைட் கிளிக் பண்ணி எடிட் வித் நோட் பேட்னு கொடுத்தீங்கன்னா இப்போ ஒரு நோட் பேட் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து நான் இப்போ உங்களுக்கு கொடுக்குற அந்த ஸ்கிரிப்டை வந்து பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டு இந்த ஹாட்டோ ஹாக்கி ஸ்கிரிப்டை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ரன் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இப்போ நான் சொன்ன ஷார்ட்கட் எல்லாம் நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கலாம்னா ரைட் சைட் பாட்டம்ல இருக்கிற அந்த ஏரோ மார்க் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா ஆட்டோ ஹாட்கி அந்த ஸ்கிரிப்ட் இருக்கும். நீங்க அந்த ஸ்கிரிப்ட் என்ன பேர்ல சேவ் பண்ணீங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். நீங்க வந்து அதை ரைட் கிளிக் பண்ணிட்டு அந்த ஸ்கிரிப்டை தேவையில்லாத போது டிசபிள் பண்ணிடலாம். அப்புறம் அந்த ஸ்கிரிப்ட் வேணும்னா ஸ்கிரிப்ட்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா சேனல் பயோலையும் இல்லைனா வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஸ்கிரிப்டோட லிங்க் இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களோட பர்சனல் ஓன் கஸ்டம் ஷார்ட்கட்டை எப்படி கிரியேட் பண்றதுன்னு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்றேன். மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க.